அதாவது நாளை மறுநாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடுகிறது. கூடிய பிறகு எங்களுடைய முடிவை தெரியப்படுத்தும். நீட் தேர்வில் நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே இன்னைக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நீட் தேர்வு வந்ததிலிருந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகின்றது, நீட் தேர்வு தேவை கிடையாது, இந்தியாவிற்கு தேவை கிடையாது. சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, ஏழை மக்களுக்கு எதிரானது. பல குளறுபடிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நீட் தேர்வை இந்தியாவிலே ரத்து செய்ய வேண்டும், குறைந்தது தமிழகத்திலாவது ரத்து செய்ய வேண்டும். மதுரையில் அமையுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசு சொந்த நிதியில் கட்ட வேண்டும் தகவல் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக மதுரையில எய்ம்ஸ் வர வேண்டும், நிச்சயமாக வரும். மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்றார். இதுதான் எங்களுடைய நோக்கமே. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சேர்ந்தது காரணமே திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும். வந்துவிட்டால், வெற்றி பெற்று விட்டார், நிச்சயமாக இந்தியாவில் நல்லாட்சி நடக்கும். இந்தியாவை உலகத்தில் மூன்றாவது பொருளாதாரத்தில் எடுத்து செல்வார்கள். அந்த வகையில அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது போன்று சமூக நீதி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்தது மட்டுமல்ல, இந்தியாவை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. இதை நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்தி அதற்கு தீர்வு கொண்டு வருவோம். அப்படி செயலில் ஒண்ணு நான் பார்க்கல. ஏன்னா தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்று நான் அவரை முதலில் சந்திப்பிலே இது கிட்டத்தட்ட ஒரு தோராயமா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும். அப்பொழுது முதல் சந்திப்பிலே நான் சொன்னேன், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை போதைப் பொருட்கள், கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், LSD போன்ற பிரச்சனைகள் முதன்மை பிரச்சனையா இருக்கிறது. இதற்கு நீங்கள் மாதம் மாவட்ட ஆட்சியாளர்களும் காவல்துறை கண்காணிப்பாளரும் அழைத்து மாதம் நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி வலியுறுத்தி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேன். எந்த நடவடிக்கையும் கிடையாது. பேருக்கு கஞ்சா 1.0, 2.0, 3.0 என்ன ஒரு 3000-5000 பேர் வந்து கைது பண்ணுவாங்க. அவன் 15 நாள் வெளியில வந்துருவான். ஆனால் அதில் எங்க இருந்து வருது, யார் கொடுக்குறா, யார் சப்ளை பண்றா, அவங்களை இது வரைக்கும் பிடிச்சது கிடையாது. தெருவில் விற்கிறவங்க தான் பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ மது மிகப்பெரிய பிரச்சனை, அதை விட பன்மடங்கு மிக பிரச்சனை இப்போ போதைப் பொருட்கள் விநியோகம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது, பயன்பாட்டு நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக இளைஞர்கள் சொன்னா நான் கல்லூரி மாணவர்கள் மட்டும் கிடையாது, பள்ளிக்கூட மாணவர்கள் ரொம்ப மோசமான சூழல் இருக்கிறது. இது முதலமைச்சர் வந்து அது கவனம் செலுத்துற மாதிரி எனக்கு தெரியல.